ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம அடுத்த பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நமது மிஸ்ஸஸ் வெல்த் டிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு பர்த்டே ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவர் வந்து இது மாதிரி நாங்கள் வெளியூர் போகிறோம், அதாவது குழந்தைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறது மாதிரி சொன்னது ஒன்று எனக்கு ஆசையாக இருந்துச்சு. சரி, அவங்க ஃபேமிலியோடு போயிட்டு வரலாம், நம்மளும் வந்து எங்கேயும் வெளியில் போகலை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் வீட்டில் அம்மா அப்பாட்ட கேட்காம நம்ம எந்த முடிவும் எடுக்க முடியாது. ஏன்னா இப்போ தான் வேலையில் ஜாயின் பண்ணி 1 வருஷம் ஆகுது. உடனே நம்ம இந்த மாதிரி சொன்னோன்னா நம்ம பையன் என்னடா கேட்காம முடிவெடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு மனதில் ஒரு எண்ணம் வந்துடும். அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். ஒரு 2 நாளாக வீட்டில் அதை பற்றி பேசலான்னு நினைக்கிறப்போ வந்து வேறு ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருக்கப்போ எங்களுக்கு ஒன்றும் சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவேன். ஆனால் அவர் ஆஃபீஸில் என்னை பார்க்குறப்பெல்லாம் வந்து கண்டிப்பாக நீ வரணும், நிறைய பேர் வராங்க, நான் வந்து அழைச்சிட்டு போகிறேன் நிறைய பேரை, நீயும் வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அவர் எனக்கு சொல்கிறப்பெல்லாம் எனக்கு வந்து போகணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலும் வீட்டில் நம்ம என்ன சொல்கிறதுங்கிற ஒரு யோசனையிலேயே வந்து நான் வந்து எதுவும் வந்து வீட்டில் சொல்லலை. அப்புறம் அம்மாவே கேட்டாங்க என்ன. நான் அமைதியாக யோசிச்சுன்னு உட்காந்துருக்கப்போ வந்து அம்மாவே கேட்டாங்க, என்ன அமைதியாக இருக்கிறடா, என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா, ஆஃபீஸில் ஏதாச்சும் பிரச்சனையா, என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி அமைதியாகவே இருக்கிற, நானும் ஒன்று 2 நாளாக பார்த்துட்டு தான் இருக்கிறேன், ஏதோ யோசனையிலே இருக்கிற, நான் வந்து எதுவும் சொல்ல மாட்டேங்கிறேன், ஏதாச்சும் பிரச்சனைனா சொல்ல, எதுவும் ப்ராப்ளம் கிடையாது, எதாக இருந்தாலும் எங்ககிட்ட நீ சொல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அது வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை, அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. என்னக்கிட்ட கூட சொல்லக்கூடாது, அப்பா கிட்ட தான் நீ ஏதாச்சும் பயந்துட்டு சொல்ல மாட்டேன், என்கிட்ட தான் எல்லா விஷயத்தையும் சொல்லுவியடா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்டாங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொன்னேன். இது மாதிரி என்னோடய ஆஃபீஸில் வேலை பார்க்குறா, நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, எனக்கு வந்து நான் கூட பர்த்டே ஃபங்க்ஷனுக்குலாம் போனேன், எனக்கு ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னேன்ல. அவர் குழந்தைக்கு ஏதோ ஃபங்க்ஷனா, அதனால் வந்து எல்லாம் அவங்களோட சொந்த கிராமத்துக்கு போகிறாங்கம்மா. ஒரு 3 நாளைக்கு வந்து ஆஃபீஸ்லேயே நிறைய பேர் வந்து போகிறாங்க. நானும் என்னையும் இன்வைட் பண்ணியிருக்கிறாரு. என்னை வந்து பார்க்குறப்பெல்லாம் கண்டிப்பாக வரணும்னு சொல்கிறாரு. அவங்களே தான் எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கூப்பிட்றாருமா, அதான் உங்ககிட்ட என்னத்தை சொல்கிறது என்னன்ட்டு எனக்கு ஒன்றும் புரியாமல் யோசனையிலே இருந்தேன். அது சொல்லலாமா வேணாமனே அதை தான்மா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. இதுக்கா யோசிச்சுக்கிட்டு இருக்க, என்னடா நீ இப்படி இது பண்ணுற, நாங்கள் என்ன அவ்வளோ ஒரு கண்டிஷனாக ஒன்றுக்கிட்ட நாங்கள் நடந்துக்கிறோம், எங்களை போய் இப்படி நினச்சிட்டியே, என்னிடனாச்சும் சொல்லியிருக்கலாம்ல, அதான் நீ 2 நாளாக ஒழுங்காக யோசனையிலே இருக்கிற, நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், நீ ஏன் சொல்லுவேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் நீ ஏன் எதுவுமே சொல்லலை, அதனால தான் நானே கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போயிட்டு வா, 3 நாளைக்கு தானே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அப்பா கிட்ட பேசுகிறேன், நீ என்ன இப்போ போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்ட, 1 வருஷம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன், இன்னமும் வந்து இந்த மாதிரி எங்கள்கிட்ட பயந்துக்கிட்டு இது மாதிரி இருக்கிறியடா, இந்த காலத்துல எல்லாம் பிள்ளைங்கள்லாம் எப்படி இருக்குதோ, நீ என்னடா அப்படி இருக்கிற, இதை ஒரு விஷயம்னு சொல்கிறதுக்கு தான் பயந்துக்கிட்டு இருந்தியாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சிரித்தாங்க. அப்புறம் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு, பரவாயில்ல அம்மாவே நம்மளை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இது கண்டிப்பாக ஒரு உண்மையான ஒரு விஷயம் தானே, நமது வீடுகள்லேயே எல்லார் வீடுகளையும் நடக்கிற ஒரு விஷயந்தான். என்ன தான் நம்ம வந்து நிறைய வந்து எதுவுமே சொல்லாமல் இருந்தாலும் அம்மா மட்டும் நம்ம எந்த ஒரு விஷயம் வந்து செஞ்சாலும் அதை கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா நம்மளை வந்து அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிச்சுட்டு தான் இருப்பாங்க. நம்ம பிள்ளை வந்து சோகமாக இருக்கானா இல்லை சாப்பிட்டானா என்னென்னு ஒரு அம்மாவுக்கு கண்டிப்பாக தெரியும். அப்பா கிட்ட சொல்ல முடியாத சில விஷயங்களை கூட நம்ம வந்து அம்மா கிட்ட தான் வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுவோம். ஏன்னா அம்மானா நம்ம வந்து கண்டிப்பாக அவங்க புரிஞ்சுக்குவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். அது மாதிரி தான் எனக்கும் அன்றைக்கி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் ஹாப்பியாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஆஃபீஸில் போயிட்டு அவர்கிட்ட சொன்னேன், நானும் வரேன் நான் அப்படின்னேன். உடனே வந்து கண்டிப்பாக நீ வரணும், அதெல்லாம் வந்து சொல்லக்கூடாது, நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். என்றைக்கு அப்படின்னு சொன்னேன்னா, இன்னும் 2 டேஸில் கிளம்புறதா இருக்கிறோம், நான் உனக்கு வந்து எங்கே எப்போ வரணும் என்னென்னு நான் உனக்கு சொல்கிறேன், நீ அது மாதிரி வந்துடு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட வந்து நல்ல ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப இல்லை, ஆஃபீஸ்க்கு போட்டு போகிற மாதிரி தான் வந்து ட்ரெஸ் இருந்துச்சு. இங்கெல்லாம் போனால் கொஞ்சம் நல்ல ட்ரெஸ்ஸாக போடணும் அப்படிங்கிறதுனால ஒரு 2 ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். என்கிட்ட கொஞ்சம் பணம் இருந்துச்சு, அதை வச்சு எடுக்கலாம்னு நினச்சேன். அப்புறம் அம்மாவும் வந்து அவங்க வச்சுருந்ததில் ஒரு 2000 ரூபா பணம் கொடுத்தாங்க.
இதில் நீ எடுத்துக்கடா, செலவுக்கு வச்சுக்கோ, பார்த்து நீ போயிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் போயிட்டு ஒரு 2 ட்ரெஸ் எடுத்தேன் இங்கே போட்டுக்கிற மாதிரி ஒரு நல்ல வந்து ஷர்ட் இதெல்லாம் நான் எடுத்தேன். அப்புறம் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா அப்பா வந்து வீட்டில் இருந்தார். என்னடா என்னைக்கு போகிற அம்மா சொன்னால் ஆமாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். உங்ககிட்ட சொல்கிறதுக்கு பயமாக இருந்துச்சுப்பா, அது அப்பா சொல்லலைன்னு. இதில் என்னடா பயம் வேண்டி கிடக்கு, அதெல்லாம் போயிட்டு நல்லபடியாவா பார்த்து பண்ணு, இங்கெல்லாம் வந்து யாருக்கிட்டையும் எதுவும் வந்து பேசிகிட்டு இருக்கக்கூடாது, அமைதியாக வந்து போகிற வேலையை மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன். பார்த்து காசெல்லாம் இருக்கா, நான் உனக்கு போகிறப்ப காசு தரேன் அப்படின்னாரு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா, இருக்கிறதே போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் வந்து எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் ட்ரெஸ் எல்லாம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத அடுத்த பகுதியில் உங்ககிட்ட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.